தர்மபுரி நகரத்துக்கு மிக அருகில் உள்ள ஒரு மலையோட உச்சியிலிருந்து தான் மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் ஒரு சேர பார்க்கறதுக்கான ஒரு அருமையான வியூ பாயிண்ட் இந்த இடம் கோம்பை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி வட்டம் பாளையம்புதூரில் இருந்து 2 கிலோமீட்டர் ஊருக்குள்ள போனா சாம்ராஜ் நகர்னு இருக்கும். அங்க இந்த மலை இருக்கு. வாங்க இந்த மலை எப்படி போகலாம், இந்த மலையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இது வந்து சாம்ராஜ் நகரில் அமைஞ்சுள்ள வனத்துறைக்கு சொந்தமான நாற்றுப்பண்ணை. இந்த நாற்றுப்பண்ணையில் கேட் போட்டிருக்காங்களே, மூங்கில் கேட்டு, அதை திறந்துட்டு தான் உள்ளதான் நம்ம போகணும். இப்போ தம்பிக்கு பார்த்தீங்கன்னா மேலே வேகமாக மலை ஏறிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். இதுதான் மலையோட பாதைங்க. மலையோட பாதை ஃபுல்லா ஏறத்தால முக்கால்வாசி தூரத்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் செங்குத்தா இருக்கும், ஸ்லிப்பரியா இருக்கும். அதே மாதிரி 2 பக்கமும் புதர்களா இருக்கிறதுனால அடைச்சி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மலை ஏறதுக்கு ஏறத்தால 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அது பாதி வழி 1/2 மணி நேரம் வாக் பண்ணிட்ட பின்னாடி ரெஸ்ட் எடுக்கும் போது அங்கிருந்து இந்த வியூ பாயிண்ட் பார்க்க முடிஞ்சது. தம்பிகள் வந்து மலையோட உச்சிக்கே வந்துட்டாங்க. நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன். இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு தான். அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு விட மிக அருகில் இருந்து பார்க்க முடியுங்கிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைன்னா கல்லுராயன் மலை, ஏற்காடு மலை, இது எல்லாத்தையுமே இங்க தொப்பூர் மலைகள் எல்லாத்தையுமே இங்கிருந்து பார்க்கலாம். இப்ப தூரமா பாக்குற விஷயம் இருக்கு இல்லையா, மலைகள் தெரியுது இல்லையா, அந்த மலை தொடர்ந்து வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அதாவது அந்த மலை உச்சியில இருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலையில நெருக்கமாகவும் தூரமா இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் ஒரே கோடு போல பார்க்க முடியும். இப்போ தூரமா தெரியுதுல மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த மலைக்கான ட்ரெக்கிங் வந்து ஒரு எளிமையான ட்ரெக்கிங் தான். தம்பிக்கு எல்லாம் பாருங்க ஜாலியாக அவங்க வியூ பாயிண்ட்ல இருந்து போட்டு செத்துட்டு இருக்காங்க. தம்பி கல்யாணம் பண்ணி சொல்லியிருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கலாம் மலை மேல இருந்து குச்சிடணும்னு பயமுறுத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு யாராவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்காரு, யாராவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பண்ணி வச்சிடலாம். அந்த மலை உச்சி அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, அதை நோக்கி வரோம். அங்க பார்க்கும்போது மிகப்பெரிய குத்துக்கள் ஒன்று இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. குத்துக்கள் இருக்குன்னு சொன்னா இங்க வந்து பழங்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா நம்ம வந்தது வந்து இந்த மலைக்கு வந்தது ஒரு புரட்டாசி மாசத்துல வந்தோம். இதே இப்போ போனோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். புரட்டாசி மாசத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாம நாமளே பெருமாளை வழிபட்டு நாமளே வந்து இது பண்ணணும், கூப்பிட்டு வழிபடணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இப்போ பாருங்க கோயில வந்து 2 தம்பிகள் எல்லாமே வந்து அவங்களே பூஜை செஞ்சுட்டு மேலே ஒரு பூசாரி பின்னாடி பாருங்க அவங்க தம்பி வந்து விளச்செடியை நெருப்பு செடி ஏந்திட்டு வந்துட்டு இருக்காரு. நாங்களே கடவுளுக்கு எல்லாமே பூஜை செஞ்சு நாங்க மட்டும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே சாமி கும்பிட்டு வழிபாடு செய்யறதுக்காக தான் மலைக்கு வந்தோம். அவ்வளவுதாங்க, வழிபாடு முடிஞ்சாச்சு. நெருப்பு சட்டி எடுத்து மேல அந்த விளக்கு தூண்ல வச்சாச்சு. பெருவாள் வழிபாடு முடிச்சுட்டு பிரசாதங்களை சாப்பிட்டுட்டு அவ்வளவுதாங்க மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் வந்த கடந்து வந்த பாதைங்க. போகும்போது இந்த வாலி வழி தான் மேலே ஏறி போயிருக்கோம். மீண்டும் வந்து அந்த பாதி வழியில வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி அதே வியூ பாயிண்ட்ல இருந்து தருமபுரி நகரத்தை பார்த்துட்டு இருக்கோம். தூரமா தெரியுது தருமபுரி நகரம்.
அவ்வளோதாங்க. ட்ரெக்கிங் முடிஞ்சிட்டு கீழே வந்து மலையிலேருந்து கீழே அடிவாரத்தை இறங்கி வந்துட்டு இப்போ இந்த நாற்றுப்பண்ணை வழியா நடந்து போயிட்டு இருக்கோம். என்னன்னா மிகப்பெரிய மலைகள் நிறைய பேர் பருவதமலை போகலாம், வெள்ளியங்கிரி மலை போகலாம், அங்கே போகலாம் எங்கே போகலாம் தோணும் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு முன்னோட்டமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த மாதிரி மலைப்பயணங்களை பயன்படுத்தலாம். இது மாதிரி வந்து நம்ம ஊர்ல நிறைய மலைகள் இருக்கு. ஒவ்வொரு மலைகளாகவும் ஏற போறோம். அந்த மலைகளோட காணொலியும் தொடர்ந்து போஸ்ட் பண்ண போறோம். தருமபுரி மாவட்டத்தில் தகடூர் நாட்டின் பல்வேறு சிறப்புகளை, வரலாற்று பெருமைகளை, இது போல பொழுதுபோக்கு இடங்களை கூறும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.